இன்னைக்கு சரசை எப்படியாவது லாவிட வேண்டியதுதான். நீ எப்பயா வந்த? வந்து ஒரு வாரம் ஆச்சு. நீ மட்டும் இப்ப வரலான்னு வச்சுக்க, கோணியிலே சாணி போட்டுப்பேன். வேலையை பார்த்துட்டு எனக்கு நெல்லு குத்த நேரம் ஆச்சு. வர வழியில உங்க மாமா ஹோட்டல் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருந்தா அதை பார்த்துக்கிட்டு பான வாயை பழந்துகிட்டு இருக்கான். வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். என்ன சார் நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பேச மாட்டாயா? பேசு பேசு. இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம். உன் வாயை மூடு, எல்லாம் நான் என் வாயிலே பாத்துக்கிறேன். இன்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்த என்னை ஏமாற்று என்னாதே. என்ன அது உஞ்சா உஞ்சா நாய் மாதிரி? உஞ்சான்னா சில்பான்ஸ். சில்பான்ஸா? சில்பான்ஸ்னா தமிழ்ல கிஜ்ஜி. கிஜ்ஜா? சரசே சரசே, என்ன அது ஒலிம்பிக் வர மாதிரி ஓடியாந்துருக்க? பந்தத்தோட பஸ்ல வந்தா எவன் பஸ்ல ஏத்துறான், அதனாலதான் ஓடியாந்த. கிட்டவா சரசு, ராத்திரி பூரா உன் கூட உட்கார்ந்து பேச வேண்டி இருக்குமேன்னு தீவிரமா தீவட்டியோட வந்துட்டேன். என்னுடைய ஐடியா எப்படி? ரொம்ப புத்திசாலிதான். சொல்றிய தவிர சட்டை புட்டு கட்டிங்க. என்ன சத்தம் எங்க வருது? ஒண்ணு இல்ல, 3 நாளா ஜலதோஷம், அதான் ஆம்பளை குரல் மாதிரி மாறிடுச்சு. ஐயோ, எல்லாமே மாறதுக்குள்ள சட்டு புட்டு கல்யாணம் பண்ணிக்கையே. கல்யாணம் பண்ணிக்கிறதா உடனே? ஐயோ மாமா வந்துட்டாரு, மாமா வந்துட்டாரு. இப்ப என்னையும் சேருது. இந்த மூட்டை தான் ஒசரமா இருக்கு, இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா? வேண்டாம், இதுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. என்ன? நெல்லையா? நெல்லு என்ன சேருது இப்போ? என்ன பண்றது? யோ, ஒரு ஐடியா. நீ இந்த நெல்லு மூட்டைய விக்க வந்ததாவும் நான் வாங்கறதாவும் போய் சொல்லி சமாளிச்சுக்கலாம். எப்படி? என்னது நெல்லு மூட்டை நிக்குது? இல்ல மாமா, வெயிலுக்கு வெளியில காய போட்டனா சூட்டுக்கு நிமிந்துச்சு. நீங்க வந்த தீவட்டியோட வந்திருக்க, இங்க வந்து தீ குளிக்க போறியா? அது வந்து ஒண்ணு இல்லைங்க, நான் வந்து நெல்லு சரசு விக்க வாங்க அடியை சொல்லுங்களேண்டி. என்னது அடியவா? இல்ல மாமா, இவரு நெல்லு மூட்டை விக்க வந்தாரு, நான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு நெல்லு வாங்க தெரியாது, அப்படியே வாங்கினாலும் இந்த கோணி விஷயால குத்தி பார்த்து தான் வாங்கணும். நான் இல்ல, உங்க மச்சினிச்சி தான். மச்சினிச்சி? இல்ல மாமா, 3 நாளா எனக்கு ஜலதோஷம், தொண்டே மாதிரி ஆம்பளை குரல் மாதிரி வருது. ஏன் சரசு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம வீட்டுல தான் எக்கச்சக்கமான நெல்லு மூட்டை இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த நெல்லு மூட்டை? அதானே, இத பாரியா, மாமா வேண்டாம் சொல்லிட்டார்ல, மூட்டை தூக்கிட்டு போ. இத்த பெரிய மூட்டையை நான் எப்படிங்க தூக்கிட்டு போவேன்? வரும்போது எப்படி தூக்கிட்டு வந்த? நான் எங்க தூக்கிட்டு வந்தேன், அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்கு. யோ, ரொம்ப குழப்பாதையா, மூட்டையை தூக்கிட்டு போனா. அடடட, சண்டை போட்டுட்டு சீக்கிரம் தூக்குங்கய்யா. நான் உங்க மச்சினிச்சி தான் ஆம்பளை குரல்ல பேசுது. ஏயா, நான் என்னமோ புரியாத மாதிரில நீ பேசிக்கிட்டு இருக்க, இது என்னமோ நெல்லு மூட்டை இல்லாத மாதிரியும், நான் என்னமோ ஏமாந்த மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் என்ன அவ்வளவு வெளிச்சவாயினா? ஐயோ, நெருப்ப கூட சொல்றாங்களே. ஐயோ நீயா? ஐயோ பேய் பேய். கண்மணிகளா, ராணி முத்தம்மா நடந்துக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அத போய் என்கிட்ட ஏன் கேக்குற? உங்ககிட்ட கேட்கல, உங்ககிட்ட கேட்கிறேன். நல்லா இருக்கமா? வேணா முத்தம்மா கிட்ட போய் கேளு, அவகிட்ட பேச இவங்களுக்கு என்னடி தைரியம் இருக்கு? அவமான சொல். அதே கோதடா, எங்களுக்கு தைரியம் இல்ல, எங்க ராமு வேணான்னுட்டான். அவ பாட்டுக்கு கல்லாட்டு இறுகிட்டு இருக்காளே, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல கூடாதா? எந்த பிரிவானாலும் தாங்கிக்கலாம், ஆனா காதல் பிரிவை தாங்கிக்கவே முடியாது. ஐயா, பார்ட்டி யோசிக்குது. கன் பார்ட்டி. ஆழாக்க மாதிரி இருக்கா, என்ன சிட்டுக்கு தட்டி கூப்பிடுறா? ராமுக்கோசரம் ஒத்துக்கிறேன், என்ன சொல்லு. இந்த சின்ன வயசுல எவ்வளவு தெளிவா இருக்க. ராமுக்கு முத்தமா இப்படியோ, 4 வருஷம் கழிச்சு நீ எனக்கு அப்படியே தங்கச்சின்னு சொன்னமா முத்தமாவும் மேலு போல இருக்கு. முத்தமா நில்லு. முத்தமா, நான் சொல்றத கேள. அந்த வில்லங்க வீரமுத்து இல்ல, நம்ம சரசுவை ஏதோ சொல்லிட்டானா, அதுக்கு அவ அரளி விதையை அரைச்சு குடிச்சிட்டு கோயில் மண்டபத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நான் வைத்தியரை கூப்பிட போறேன். முத்தம்மாக்கா தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துருச்சு, இப்ப மனசு மாறி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கோயில் மண்டபத்துல காத்துட்டு இருக்கு. நிஜமாவா? ஆமா, சத்தியமா. சீக்கிரம் போங்க. இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி என்கிட்ட மன்னிப்பு கேட்க என்ன நான் நினைக்கவே இல்லை. மன்னிப்பா? நான் மனசு மாறிட்டேனா? என்னையா வளர்ற? என்ன ஏமாந்தவர் நினைச்சியா? என்ன தனியா சந்திச்சு என் மனசை மாத்திடலாங்கிறதுக்காக சரசு அரளி விதையை அரைச்சு குடிச்சு சாக கிடக்குறான்னு போய் சொல்லி நாடகம் ஆடுறீங்க. உன் நடிப்பை நம்பி ஏமாந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே என்னை ஏமாத்திடலாம் நீ எதிர்பார்க்காத. முத்தமா, என்னையவா ஏமாத்துக்காரன் போய் சொல்ல சொல்ற?
ஒரு பொய்ய மறைக்க ஒரு கொலையை செஞ்சவனாச்சே நீ. நீ ஒரு கொலைகாரன். உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். என் தம்பி ஆத்திரப்பட்டாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா முத்தமாக அடிச்சதுலதான் எனக்கு அர்த்தமே புரியலப்பா. அண்ணே, ஆம்பளை பாப்பா இறந்ததுக்கு தற்கொலை தான் காரணம்னு ஊருக்கே தெரியும். ஆனா இவ அதுக்கு காரணம் நான் தான் என் மேல பழிய போட்டு தினமும் சித்திரவதை பண்றானே. அவ இறந்ததுக்கும் உனக்கு என்னப்பா சம்பந்தம்? அதானே எனக்கும் புரியல. உனக்கும் எனக்கும் புரியாத இந்த விஷயத்தை ஊருக்கு புரிய வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி போலீஸ் தான் தம்பி. கால் கடுதாசி எழுதி விட்டேன்னா புதைஞ்சு கிடக்கிற இந்த ரகசியத்தை போலீஸ் வெளியே கொண்டு வந்துடுவாங்க. உன் மேல உள்ள அபாண்டத்தை நீக்கியே ஆகணும். காலை பார்த்தா அமுக்குடா. காலு இங்க கால் இருந்துச்சா? எங்க? இங்க இருக்குடா. இங்கயா? வாயா வில்லுங்க. ஏதாவது புது செய்தி வந்திருக்கணுமே. இருக்கே, சொல்லிரு. நீங்க யாரு? உங்க பேரை சொன்னா செத்த நாய் கூட சிரிக்கும். சுடுகாட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருக்க போனா எந்திரிச்சு நிக்கும். ஏன் சரியா பத்த வைக்கலையா? ஐயா, எரிச்சல கிளப்பாத. அப்பேற்பட்ட உங்களை அந்த மிலிட்டரியும் சைவமும் போலீஸ்ல காட்டி கொடுக்க போறாங்களாம். யாரு அந்த நொண்டி பையன்? அவன் தம்பியுமா? அவனே ஐயா, அங்க கொண்டு போய் வச்சேன். கஞ்சல் பண்ணுவீங்களே. டேய், அந்த 2 பேரும் உயிரோட இருந்தா தானே போலீஸுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க முடியும். அப்ளிகேஷனா? அவனுக்கு என்ன வேலைக்கா சேர போறானுங்க? பெட்டிஷன். யோ அதாயா மைனர் இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கு போல இருக்கு. ரொம்ப வீக்கு தான். அத நீ சொல்றியா? நீ எங்க பாக்குறேன்னே தெரியல. டாய், அவனுங்க 2 பேரையும் இவருக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. உங்க புருஷனுக்கு முகமெல்லாம் வெந்து போனதால ஜந்தி கண்டிருக்கு. 2 பேருக்குமே 48 மணி நேரம் போனதான் எதையுமே சொல்ல முடியும். இவங்களை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். அம்மா, ஒரு டாக்டரா இருந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன். இனிமே நீங்க கடவுளை வேண்டிக்கங்க. ஐயோ, அடக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு அண்ணனும் தம்பியும் முண்டாவை நிமித்திட்டு நடந்துட்டு இருந்தானுங்க. எவனோ முட்டிக்கு முட்டி தட்டி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டான். பெருசா வக்காலத்து வாங்க வந்துட்டான். அண்ணே, என்னடா ஒரு புது ஐட்டம்னே. டேய், சொல்றியே, அனுப்ப வேண்டியதாண்டா. அனுப்பிடுறேன். காலையில 7 மணி கோயில் பக்கத்துல ஈர தலையோட நீல புடவை கட்டிட்டு சிவப்பு கலர் பாடரா? ஆமா. பூ போட்ட ஜாக்கெட்டா? ஆமா. பின்கழுத்துல பெரிய மச்சமா? வச்சிருந்து. என்னடா அது? என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி. எவங்கிட்ட கதை விடுற? உன் பொண்டாட்டி செத்துதான் 9 வருஷம் ஆச்சு. இல்லண்ணே, இது என் 3வது செட்டப்பு. ஐயா, 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 ஆளாளுக்கு என் குடும்பத்தை பங்கு போட்டு என்ன ரோட்ல அனாதையா விட்டுடாதீங்க. தர்ம பிரபு, என்ன காப்பாத்துங்க பிரபு. கவலைப்படாத,
அத நான் பாத்துக்கிறேன்.